ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் நீங்கள் அடிக்கடி எங்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற பதிவு தான் இது. ஒரு சில கொஸ்டின் பர்சனலாக இருக்கும். லைக் உங்களோட வெயிட் என்ன, உங்களோட ஹைட் என்ன, உங்களோட வயசு என்ன, இதை ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருப்பாங்க. இதுவே நான் ஏதாவது ஒரு குக்கிங் சேனலோ இல்லைனா ஒரு விளாகராகவோ இல்லைனா ஆர்ட் அண்ட் கிராஃப்டோ இல்லை டெக்னிக்கலி வேறு ஏதாவது டெக்னாலஜி பற்றி பேசுகிறதோ வேறு ஏதாவது சேனல் வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் இதை மாதிரி பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் நான் வந்து இந்த ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக இருக்கிறனால அவங்க கேட்குறதுலையும் தப்பு இல்லை, அதை சொல்கிறதுல எனக்கும் ஒரு ஹெசிடேஷன் இல்லை. ஸோ தட் ஒரு குட்டி மோட்டிவேஷன் அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்க அதை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றனால அந்த மாதிரி பர்சனல் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ், இது மாதிரி ஒரு சில இதை எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பதில் சொல்கிற பதிவு தான் இது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா, நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னர் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். நிறைய எக்ஸசைஸ் வீடியோஸும் நியூட்ரிஷன் டிப்ஸும் நான் இதில் இந்த சேனலில் சொல்லுவேன். அண்ட் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பர்சனலாக கேட்ட கேள்விக்கு பதில் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களோட வயசு என்ன? வயசை மறைக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. பட் ரிப்பீட்டடாக கேட்கும்போது ஒவ்வொரு இதுக்காக பதில் சொல்லியிருக்க மாட்டேன், அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறதா. என்னோடது 44 இயர்ஸ் கம்ப்ளீட்டட், 45 ரன்னிங், இன்னொரு 3 மந்த்ஸில் 45ம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோட வயசு. ஸோ அடுத்து, உங்களோட ஹைட் என்ன? 157 சென்டிமீட்டர். உங்களோட வெயிட் என்ன? வெயிட்டுங்கிறது வந்து கரெக்டாக அதே இதில் இருப்பேன்னு சொல்ல முடியாது, ரெகுலராக செக் பண்ணவும் மாட்டேன். 54லேருந்து 56 வரைக்கும் மேலே கீழேன்னு போயிட்டு வரும். ஸோ இந்த வெயிட்டுன்னு கேட்டனால இப்போமே ஒரு குட்டி டிப் சொல்லிடுறேன். டெய்லி வெயிட்டு பார்க்குற பழக்கத்தை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. உங்களோட வெயிட்டுங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 400 கிராம் டு 500 கிராம்ஸுங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் பயங்கரமாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்க, ஸ்வெட் லாஸ் பண்ணியிருந்தீங்க, பாடி டீஹைட்ரேஷன் மோடில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் வெயிட் கம்மியாக காமிக்கும். உங்களுக்கு வாஷ்ரூம் போகாமல் இருந்தீங்க பட் போகணுன்னு இருந்தது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக காமிக்கும். சாப்பிட்டு முடிச்சிருந்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் ஹெவியாக காமிக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக காமிக்கும், ஹார்மோன் சேஞ்சஸ்னால. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது மாதிரி வயிறு ப்ளோட்டிங்காக இருந்ததுன்னா அந்த டைமில் கூட கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். கார்ப்ஸ் நிறைய சாப்பிட்ருந்தீங்கன்னா அது கூட வாட்டர் ரிட்டென்ஷன் உடம்புல நிறைய சேர்த்து வைக்கும், அப்பவும் வெயிட் அதிகமாக காமிக்கும். ஸோ வெயிட்டை வந்து டெய்லி செக் பண்ணி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்த கேள்வி. ஸோ பர்சனலாக உள்ள 3க்குமே ஹைட்டு, வெயிட்டு, வயசு இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, கோர்ஸ் நீங்கள் எங்கே கோர்ஸ் பண்ணீங்க, இதை நானும் பண்ணலாமா? இதுவுமே வந்து எதுவும் மறைச்சி வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. இதுக்கு நிறைய ஸ்கோப், நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஃபீல்டு. ஸோ நீங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறக்காக நான் கோர்ஸ் முடித்தோடனே அதுக்கு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எங்கே பண்ணேன் ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோஸ் தனியாக இருக்குது. ஸ்டில் இதில் சொல்லணும்னா, நான் K11 ஸ்கூல் ஆஃப் ஃபிட்னஸ் சயின்சஸோட நியூட்ரிஷனிஸ்ட் அண்டு ஃபிட்னஸ் ட்ரெய்னர் கோர்ஸ் பண்ணேன். ஸோ இது நீங்கள் உங்களுக்கும் பண்ணணும், இதே இதில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கூகுளில் சர்ச் பண்ணால் வரும். இல்லைன்னா உங்களோட தேவை என்னங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது பூனே, மும்பை, கொல்கத்தா, ஈவன் நிறைய சவுத்தில் இருந்து இந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங் கோர்ஸுக்கு இங்கே வராங்க. பூனே மாதிரி இடத்துக்குலாம் வராங்கன்றனால அவங்களோட ஒரு ப்ராக்டிக்கல் செஷனுக்காக சவுத்துலேயுமே நிறைய அவுட்லெட்ஸை லைக் அவங்களோட பிரான்ச்சஸ் இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா K11 அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கனாலே இந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா, உங்களோட ஆஃப்லைன் கிளாஸ் எங்கேயாவது இருக்கா, நான் வந்து உங்களை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் இருக்கிறது வந்து பூனேல. இங்கே நான் ரன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ அந்த கிளாஸஸ்லேயுமே ஃபிட்னஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 12 கிளாஸஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு ஒரு உடம்புக்கு என்னென்னலாம் தேவை, எப்படியெல்லாம் இதை ஒரு ஒர்க் அவுட் செஷனை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 யோகா, 2 கார்டியோ, வெயிட்டை வச்சு பண்ணுறது, இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிவிட்டு 12 செஷன்ஸ் இருக்கும் எவ்ரி மந்த்தும். ஸோ அது ஆன்லைன் கிளாஸுங்கிறத சொல்லிட்டனால நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உலகத்தில் உங்களோட டைம் ஜோனுக்கு இது சூட் ஆகும்னா பண்ணிக்கலாம். இல்லைனா இதோட ரெக்கார்டிங்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை பார்த்து அவங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு பண்ணிக்கலாம். நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட இதை தெரிஞ்சுக்கணுன்றனால ஒன் ஆன் ஒன் செஷன் இருக்கும். ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் குரூப் செஷன் இருக்கும். ஸோ இந்த 1-on-1 செஷனில் இந்த நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து என்னென்னா, ஹெல்த் கண்டிஷன் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். லைக் எனக்கு ஃபைப்ராய்டு இருக்குது, இல்லைனா ஹெரனியா இருக்குது, L4 L5ல ப்ராப்ளம் இருக்குது, நீ ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் கண்டிஷன் கேட்கும்போது அதை நான் எந்த இடத்துல என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். முடிஞ்சால் நான் போடுற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா, ப்ளீஸ் கன்சல்ட் டாக்டர் அப்படின்றதான் இருக்கும். ஸோ நான் வந்து டாக்டர் கிடையாது, நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னர், அதுலேயும் ஜென்ரல் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். நீங்கள் ஒரு உங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெல்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும், ஆக்டிவாக வச்சுக்கணும். அப்படிங்கும்போது அதுக்காக நீங்கள் எப்படி ஒரு எக்ஸசைஸை ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாங்கிறக்காக கைட் பண்ணுற ஆள் தான். ஸோ அதனால் நீங்கள் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அதுக்கு நானுமே வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுல எல்லாம்
கண்டிப்பாக எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ ஐ ஹாவ் மை ப்ரொஃபஷனல் பவுண்ட்ரி. ஸோ அதனால தான் நான் வந்து சின்ன சின்ன ஒரு பேசிக் லைக் ஒரு சின்னதாக ஒரு நீ பெயின் ஸ்டார்டிங்கில் இருக்குது, ஸோ நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் என்ன, அதுக்கு நம்ம சேனல்லையே வீடியோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேசிக்கானது இருக்குமே ஒழிய அதை தாண்டி உங்களோட ஹெல்த் கண்டிஷனை நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஒரு ஃபிசிக்கலாக பார்க்காம உங்களோட நீங்கள் எந்த லெவலில் அதில் அந்த ப்ராப்ளமில் இருக்கீங்க அதெல்லாம் தெரியாமல் ஒரு ரெஸ்பான்சிபிளாக நான் ஆன்சர் பண்ணணும்னா கட்டாயம் இதைத்தான் சொல்லணும். நீங்கள் நேரில் ஏதாவது ஒரு டாக்டரை பார்க்கணும். இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஒரு ஃபிசியோதெரப்பி ஏதாவது பண்ணணுமா, கோர்ஸ் எடுக்கணுமா, இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் சொல்யூஷன். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் எனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அது ஜஸ்ட் எல்லாரும் ட்ரை பண்ணுற மாதிரி 1-2 ஹோம் ரெமெடி பண்ணோம், திரும்பவும் அது சரியாகலங்கும் போது டாக்டர்கிட்ட போகிறோம். ஸோ நானும் டாக்டர்கிட்ட போய் தான் அதுக்கு என்னென்னு கேட்பேன். ஸோ அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து ஜஸ்ட் நான் எனக்கு கொஞ்சம் ஒரு லோயர் அப்டமனில் ஒரு ஹெவினஸ் டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆச்சு அப்படிங்கும்போது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பல்கி யூட்ரஸ்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ எக்ஸசைஸ் ரொட்டீன், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறேன் அண்ட் நியூட்ரிஷன் பார்ட்லையும் நான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். பட் ஸ்டில் ஏன் இது அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது இதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. மேபி நீங்கள் 44-45 சொல்கிறனால பெரிமெனோபாஸ் டைமில் கூட இந்த மாதிரி பல்கி யூட்ரஸாக ஒரு சிலருக்கு ஆகி திரும்ப அப்படியே ஷ்ரிங்க் ஆகும். ஸோ இதுக்கு எந்த ரீசனும் இதுதான் அதுதான் கிடையாது. பட் நான் ஏதாவது லிமிட் பண்ணிக்கணுமா என்னோட எக்ஸசைஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டதுக்கு நோ. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அது நல்லது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, வெயிட் தூக்குறீங்களோ, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ, என்ன ஜம்ப் பண்ணுறீங்களோ, எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஸோ நானுமே இது மாதிரி எனக்கு இந்த ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது சம்திங் டவுட் வரும்போது நான் டாக்டர்கிட்ட தான் போகிறேன் அப்படிங்கும்போது நான் பாட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அதனால் யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதில் ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க இவங்க கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல போட்டு பார்த்தேன், பட் ரிப்பீட்டடாக இப்படி வர்றதுனால ஸோ அது மேபி ஒரு சில இடத்துல சொல்லாமல் விட்டுருப்பேன். பட் தயவு செஞ்சு எங்கிட்டன்னு இல்லை, நீங்கள் வேறு யார்கிட்டையும் இது மாதிரி ஏதாவது ஒரு இது கேட்டுட்டு அவங்களோட ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உங்களுக்கு உண்டானதாக எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கான டாக்டரை போய் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் தேடுறது தான் பெட்டராக இருக்கும். அடுத்த அடிக்கடி எல்லாரும் கேட்குற கேள்வி டயட் சார்ட் போடுங்க. இதை ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறனால நிறைய பேருக்கு இவங்க எதுவுமே ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது கூட இருக்குது. பட் டயட் சார்ட் அதுக்குமே நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன், ஏன் நான் டயட் சார்ட் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறது. லைக் ஒரு ஃபேன்சியாக நீங்கள் 6 மணிக்கு எஞ்சோடனே ஒரு இதை குடிங்க, 7 மணிக்கு இதை சாப்பிடுங்க, 8 மணிக்கு 10 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு 4 மணிக்கு இப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு டயட் சார்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படிங்க எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும்? ஸோ உங்களுக்கு எந்த டைமில் பசிக்குது அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு டைம் கொடுத்து இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியும்? ஸோ நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த லெவலுக்கு ஓப்பன் ஆகி அந்த ஒரு அவேர்னஸ் வரணும். நம்ம என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எதை கண்ட்ரோலில் வைக்கணும், இது கீழே கொண்டு போகணுங்கிற அந்த நாலேஜ் தான் தெரியணும். ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா எப்போ பசிக்குது, எவ்வளோ சாப்பிடணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களோட ஹங்கர் பேட்டர்னை பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம லோ கார்ப்ஸ் டயட் ஏன் இருக்கணும், அந்த லோ கார்ப்ஸ் டயட் உங்களோட கிரேவிங்ஸை தடுக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மாதிரி 21 days லோ கார்ப்ஸ் டயட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட நியூட்ரிஷன் டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஈவன் எங்கிட்ட பே பண்ணிட்டு வர 1-on-1 கிளைண்ட்டிட்ட கூட நான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி அது சயின்ஸ் என்ன, மித் என்ன, இதெல்லாம் சொல்லும்போது அவங்க ஹாப்பிலி அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களுமே இதுமே டயட் சார்ட்னு ஏதாவது ஒன்று யாருக்காவது ஒன்று போடுறது எல்லாருக்கும் பொருந்தும் நினச்சிட்டு ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். லோ கார்ப்ஸ் டயட்டுங்கிறது நான் வந்து சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுறேன், எல்லாருக்குமே சொல்கிற ஒரு கைண்ட் ஆஃப் டயட். அது சப்போஸ் உங்களுக்கு சூட் ஆகலைன்னா நிறைய கைண்ட் ஆஃப் டயட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட்டாக இது ரீசெண்டாக வந்திருந்தது, இது நிறைய பேர் என்கிட்ட அப்படியெல்லாம் கேட்டது கிடையாது. ஸ்டில் சொன்னாங்க நீங்கள் ஃபிட்னஸ் ட்ரெயினர் சொல்கிறீங்க, ஸ்டில் உங்களோட ஃபேஸில் வந்து சப்பியாக இருக்குது, இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி இவ்வளோ ரொட்டீன் பண்ணியுமே உங்களோட ஃபேஸ் ஏன் சப்பியாக இருக்குது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்கன்னு சென்ஸ் ஒரே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸ்டில் இது எல்லாருக்குமே சொல்கிறது ஒரு ஓகே, ஒரு அவேர்னஸ்க்காக. ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர்னா ஒரு 6 பேக்கோட சுற்றணும், எப்போவுமே பயங்கரமாக ஒரு இதாக இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. என்னோட ஏஜை பொறுத்து நான் முதலே சொன்ன மாதிரி என்னோடையும் பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ் இருக்குங்கும்போது, ப்ளோட்டிங்கில் இருக்கும்போது, இந்த பல்கி யூட்ரஸ், இதனால் மேபி லோயர் அப்டமன் கொஞ்சம் ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சில டேஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அதே மாதிரி எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால விண்டர் சீசனில் சம்டைம்ஸ் அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் ஆல்வேஸ் ஃபேஸ் வச்சுருக்கும்போது ஃபேஸ் கொஞ்சம் சப்பியாக இருக்கும். ஸோ எனக்குமே ஒரு சில அந்த ஒரு ஹெல்த் கண்டிஷன், ஒரு ப்ராப்ளம்ங்கிறது
அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நான் அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு ஐ எம் ஆல் குட், ஐ எம் ஆல் குட்ன்னு நான் எப்பவுமே ஒரு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால நான் அதில போட்டிருந்தேன். அதே மாரி தான் ஒரு கமெண்ட்ல ஃபோட்டோ போட்டிருக்கும்போது லைக் உங்களுக்கு கொஞ்சம் வயசு தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. என் வயசை மறைக்கணும்னு அவசியமே கிடையாது. வயசு ஆகும்போதும் நம்ம எப்படி ஆக்டிவா நம்ம லைஃப்பை கொண்டு போலாம், எப்படி ஹெல்தி லைஃப் ஸ்டைலை கொண்டு போலாங்கிறது தான் நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேனே ஒழிய, என் வயசை மறைச்சு வைக்கணும், வயசை ரிவர்ஸ் கொண்டு போய் 20ஸ்ல வைக்கணும், இந்த ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஃபில்டரில் போடணும், அது கிடையவே கிடையாது. ஏஜ் ஸ்பாட் இருக்கு, இல்லைனா என்னோட ஹெல்த்தில் லைக் ஸ்கின்ல ஃப்ரெக்கல்ஸ் மாதிரி டாட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற குறையோட அதில் நம்ம என்னது பெஸ்ட்டோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணுமே ஒழிய, அதில் உங்களுக்கே இது இருக்குது, உங்களுக்கே இருக்குது, நீங்கள் இப்படின்னா சிக்ஸ் பேக் இருக்கணும், உங்களுக்கு பைசப் இருக்கணும், ட்ரைசப் இருக்கணும், ஐ எம் நாட் அ பாடி பில்டர், இல்லைனா ஏதோ காம்படிஷனில் போகிறதில்ல. என் வயசுக்கு ஹெல்த்தியாக நான் எப்படி ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அது மட்டும் தான் நம்ம இந்த சேனலில் கண்டென்ட்டாக எவ்ரி டைம் பாசிட்டிவாக மட்டுமே கடத்தணும்னு ஆசைப்படுறோம். இதுவும் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறதா, ஒரு ஃபிட்டாக இருக்கிறதுங்கிற வேற, ஃபிட்டாக இருந்தால் உடனே எந்த ஒரு டிசீஸும் வரக்கூடாது அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஃபிட்டாக இருக்கிறதுங்கிறது நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கொண்டு போகிறோம். அதையும் தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு பாடியில் ஹெல்த் கண்டிஷன் வருதுன்னா அதை டாக்டரை அணுகி நம்ம அதை சரி பண்ணணும். அதுக்குமே இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் கை கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு 4 பில்லர்ஸ் எப்போ சொல்றதா, ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்ரிஷன், நீங்க என்ன சாப்பிட்றீங்கிறது ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன் எக்ஸசைஸ் ரொட்டீன் கட்டாயம். தேர்ட் ஒன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், யாராலையும் ஜீரோ ஸ்ட்ரெஸ்ல எல்லாம் சுத்த முடியாது. என்ன நம்ம லைஃப் ஸ்டைல் கொண்டு போறோமோ அதுல கொஞ்சம் ஸ்லோவா பீஸ்ஃபுல்லா ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ், மைண்ட்ஃபுல்லா என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. ஃபோர்த் ஒன் சவுண்ட் ஸ்லீப், நல்ல தூக்கமும் ரெக்கவரியும் உடம்புக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் மைண்டும் பாடியும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும்போது அது பல விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸை நம்ம அடிக்கடி சொல்லி ப்ரொமோட் பண்ணி ஒரு கொண்டு போகிறது தான் இந்த சேனலை. அவ்வளோதாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணியாச்சு. மேபி உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கும் அது ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் போகிறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.